மக்களே, நம்மளோட பிக் பாஸ்ல அடுத்து அதிரடியான ஒரு சம்பவம் அப்படின்னா ஆடியன்ஸ் போல் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து நடத்தப்பட்டிருக்கு. சோ அந்த ஒரு ஆடியன்ஸ் போல் அப்படின்றது என்னன்னா, எந்த வீட்டார் எந்த வீட்டாருக்கு ஒரு வேளை உணவு சமைத்து கொடுக்கணும் அப்படின்றதுதான் டாஸ்க் போல் இருக்கு. சோ இதுல அதிகப்படியான மக்கள் வந்து ஓட் பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னா, ஆண்கள் அணியினர் பெண்கள் அணியினருக்கு வந்து சமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஓட்டிங் அடிப்படை கணக்குப்படி வெளியே ரூல்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வந்திருக்கு. இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, வெளியே மெஜாரிட்டி ஆண்கள் அணியினருக்கு சப்போர்ட் இருக்குது. இப்ப யாரோட அடிப்படையில இந்த போல்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. சோ இது வந்து எப்படி இருக்குன்னா, தொடர்ந்து ஆண்கள் அணியினருக்கு வந்து வெளியே சப்போர்ட்டிவ் இல்ல, பெண்கள் அணியினருக்கு தான் சப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயங்களை திரும்ப திரும்ப இன்டைரக்டா பதிவு பண்ற ஒரு விஷயங்கள் தான். சோ இது மூலமா இப்ப உள்ளுக்கு எடுத்துக்கிறவங்க எப்படி எடுப்பாங்க, ஏன்னா உள்ள எல்லாமே அதிமேதாவிங்களா இருக்குது. சோ அதன் அடிப்படையில தானே அவங்க எடுத்துப்பாங்க. சோ இப்ப இது பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அப்போ ஓகே எல்லாமே பெண்கள் சார்ந்தே வருதே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை திணிக்கிற மாதிரி தான் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்மளோட பிக் பாஸ் வந்து இதை அனௌன்ஸ் பண்றாரு. நீங்க வந்து சமைச்சு கொடுக்கணும் அப்படின்றத அத ஆண்கள் அணியினர் ஏத்துக்கிறாங்க. இப்ப பெண்கள் அணியினர் இப்ப விளையாட்டு என்ன அப்படின்னா, அப்பாடா அவங்களோட பொருட்களை வச்சுதான் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து இது பண்ணப்பட்டிருக்கு. ஆனா முதல்ல வந்தது எந்த அணியினர் சமைச்சு கொடுக்கணும்ன்றது தானே. இப்போ இந்த ரூல்ஸ் எங்க இருந்து வந்தது, பெண்களா வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஆண்கள் அணியினர் அவங்களோட பொருளை வச்சுதான் சமைக்கணும். ஆண்கள் அணியினர் சிக்கன் வச்சிருக்காங்க, சிக்கன் சமைச்சு கொடுக்கணும். அப்படி பார்க்க போனா பெண்கள்ட்ட இருந்து அது இருக்குது அப்படின்னா, அப்ப ஆண்கள் கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை அதை காலி பண்ணணும்ன்றக்காக பண்ணப்பட்டதுதான் நம்ம வந்து பார்க்க முடியுது. ரெண்டாவது ஒரு விஷயங்கள் ஏதாவது ஒரு வேலை அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் நம்மளால பார்க்க அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இப்ப என்னன்னா கேர்ள்ஸ் வந்து 3 வேலையை சமைச்சு கொடுப்பாங்க, நல்லா மல்லாக்கப்படுத்து தூங்கலான்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்திருப்பாங்க போட்டுக்கு. அப்புறம் நோட்டீஸ்ல ஒரு வேலை அப்படின்னு வந்தோடனே ஆஃப் ஆயிட்டாங்க. இன்னொன்னு வந்து யாரோட பொருட்களை வச்சு சமைக்கணும் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, அது ஃபர்ஸ்ட் நோட்டீஸ்ல வரவே இல்ல. ரெண்டாவதா அவங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் ஆண்கள் பொருட்களை வச்சு சமைக்கணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து அந்த இடத்துல வந்து வந்திருக்கு அப்படின்றது. இப்ப என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு வேலைங்கும் போது இவங்க இவ்வளவு கேம் ஆடும்போது ஆண்கள் அணியினரும் நாங்க ஏதாவது ஒரு வேலை தானே, ஒண்ணு காலையில வேற ஏதாவது சமைச்சு கொடுத்துருந்துக்கலாம், இல்லாட்டினா வந்து நைட் வந்து சமைச்சுக்கலாம். ஆனா அவங்க எல்லாம் மத்தியானம் கேக்குறாங்கன்னு ஆசைப்பட்டு என்ன பண்றாங்கன்னா, நம்மளோட ஆண்கள் அணியினர் மத்தியான சாப்பாடு சிக்கன் வச்சு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட இருக்காங்கன்றது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் சிக்கன் வேணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து ரெக்வெஸ்ட் வச்சிட்டு இருக்காங்க நம்மளோட கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே. ஆனா கேப்டன் அவர்கள் நான் நீதி நேர்மை அப்படின்னு தான் இருப்பேன், இது வந்து ரூல்ஸ் புக்லயே இப்படிதானே போட்டிருக்கு, அப்புறம் எப்படி பிக் பாஸ் நீங்க இதெல்லாம் கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய அத்தனை கண்டஸ்டன்ட்டையுமே வெறுப்பேத்துற வகையில இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்துல இந்த ஒரு ஆடியன்ஸ் போல் அப்படின்ற ஒரு விஷயங்கள் உண்மையாவே நேர்மையானதா இருக்குதா, இல்ல பிக் பாஸ் வந்து பெண்களுக்கு ரொம்ப மொக்கையா சொம்பு தூக்குறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தருணமா இருந்ததா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க.